வணக்கம். நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறது மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மகர ராசி மகர லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சனியோட வீடாக இருக்கிறதுனால இவங்க நல்ல உழைப்பாளி. விதி அதிர்ஷ்டம் இதிலெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இருக்காது. உழைப்பு மட்டும்தான் வந்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க. அதாவது சில பேர்லாம் வந்து இந்த தொழில் பண்ணணும் அந்த தொழில் பண்ணணுன்னு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. இந்த லக்னக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலைக்கு வேணுமாலும் இறங்கி அந்த வேலை வந்து கேவலமான வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி உழைப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நல்லா உழைக்கக்கூடிய லக்னக்காரங்க. அதனால தான் இந்த லக்னக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கு அதே மாதிரி விஞ்ஞானிகள் இவங்களாம் அந்த லக்னத்தில் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் வந்து பிறந்தவங்களாம் அங்கே இருப்பாங்க. எதுலேயும் வந்து திடமான நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல பக்தியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கெட்ட செயல்கள் இவர் மனதில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சனியோட வீடுங்கிறதுனால கொஞ்சம் கெட்ட செயல்கள் வந்து உங்கள் மனதில் இருக்கும். இவங்களுடைய கணவனோ மனைவி மேலேயோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பாசம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வெளியூரில் நிறைய பயணங்கள் போகணும் ரொம்ப விருப்பம் உடையவங்க இவங்கள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளிநாட்டு தொடர்பு இவங்களாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது சார்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து தொழில் செய்து பணம் ஈட்டுவாங்க. கொஞ்சம் வைராக்கியமும் உங்களுக்கு இருக்கும். திடமான நெஞ்சம் உள்ளவங்க அது எதுக்கும் வெக்கப்பட மாட்டாங்க, ரோசப்பட மாட்டாங்க. உழைப்புனா அவ்வளோ ஒரு உழைப்பு. ஏன்னா அது காலபுருஷத்துக்கு 10வது வீடுன்னு சொல்லுவாங்க. இது சனியோட வீடு. நல்ல உழைப்பாளிங்க இவங்க. அதே மாதிரி எல்லாருக்கூடையும் வந்து பார்த்திங்கன்னா சகஜமாக பழகுவாங்க. கொஞ்சம் அவங்களோட மனைவி மேலே அதிகமாக பாசம் பற்றுகள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பயங்கள் அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மனைவி மேலேயோ இல்லை கணவர் மேலேயோ வந்து பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் சேர்க்குறது, வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு பெரிய இடத்துக்கு வரணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கும். இந்த சொத்து சேர்க்குறது இதெல்லாம் வந்து இயற்கையாக அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த லக்னத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் அதிகமாக போயிட்டுருப்பாங்க. இந்த லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ வந்து நல்லபடியாக அமைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேர் எதிராக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். ஸோ சந்திரனுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மை குணமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு இயற்கையாக வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது நல்ல கணவர் அமைவாக இருக்கும். அதேமாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் ஒரு நல்ல மனைவி வந்து உங்களுக்கு அமைவாங்க. அதனால் இவங்க வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னோடியாக விளங்குவாங்க. அது மிக சிரமமாகவும் கடின உழைப்பின் மூலமும் தங்கள் லட்சியத்தை அடைகிறதுக்காக வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காண்டி சதா வந்து பார்த்திங்கன்னா உழைச்சி கொண்டே இருப்பாங்க. இவங்களாம் வந்து வீட்டிலலாம் இந்த லக்னத்தில் ராசியில் பிறந்தவங்க மேக்ஸிமம் வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இருக்க ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை தான். அதாவது பெண்ணாக இருந்தால் கணவன் நல்லா அவங்க மூலமாக சொத்து சேர்க்குறது, அதே மாதிரி ஆணாக இருந்ததுன்னா மனைவி மூலமாக சொத்து சேர்க்குறது, இது எல்லாமே அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு அமையும். அதையும் இவங்க அமைச்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த லக்னத்தில் சந்திப்போம். மீண்டும்.